ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 54 அப்புறம் 55 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 53 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த அவதார் டெம்பிளை சேர்ந்தவனுங்க நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அந்த மெர்சனரி நெட்வொர்க்ல ஒரு 10 மில்லியன் பவுண்டி செட் பண்ணிருப்பானுங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெயின்ல ஒரு பேண்டிட்ஸ் கும்பல் அங்க இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போக பார்த்துருப்பாங்க. அவனுங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ துவச்சு முடிச்சுட்டு அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸுக்கு போறதுக்காக அயன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் அங்க ஒரு பெருசும் டே தம்பி இன்னும் 500 மீட்டர்ல அங்க நிறையவே இன்செக்ட்ஸ் அப்புறம் எவாலோட பீஸ்ட் எல்லாம் இருக்கும், பார்த்து போயிட்டோம் அப்படின்னு இருப்பாரு. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு எவாலோட பீஸ்ட காட்டுறாங்க. அந்த மொட்டையோட கும்பலும் டே இது ஸ்வாம்ப் ஆஃப் பிளாக் லூகஸ்டர், அப்புறம் இது செகண்ட் ஆர்டர் எவாலோட பீஸ்டா, சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு ஓடுறானுங்க. அவங்க டீம்ல ஒருத்தன் மாட்டிட்டான். அப்ப அந்த எவாலோட பீஸ்ட் எல்லாம் வந்து அவனோட சதையை அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிருச்சு. பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்தா அந்த டீம்ல இருந்த இன்னொருத்தனும் கதறிக்கிட்டு ஓடுறான். பார்த்தா அவனும் கடைசியா மாட்டிக்கிட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அப்ப நம்ம டேஜும் டே ஃப்ராஸ்டர் இது ரொம்ப மோசம், ஆரம்பமே இவ்வளவு அமர்க்கலமா இருக்கு, நாம மட்டும் அந்த பெருசோட பேச்சை கேட்கல இந்நேரம் நம்மளோட நிலைமையும் அப்படிதான்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு தாண்டா பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, நெவர் ஜட்ஜ் புக் பை எஸ் கவர் அப்படின்னு. சரிவா நம்ம முன்னேறி போலாம் அப்படின்ட்டு நம்மள சுத்தி இருக்க ராக்ஸ்னால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டேஜும் டே ஃப்ராஸ்டர் கவலைப்படாத, என்னால இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிராவலர்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருந்துப்பால, அந்த பொண்ணும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கதறிக்கிட்டே தப்பிச்சு முடியான்ட்டு, டே நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க, அந்த கில்லர் பக்ஸ் அதுகிட்ட இருந்து நீங்க எப்படா தப்பிச்சீங்க, அப்புறம் அது இங்க இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எங்க கிட்ட ஏன்டா சொல்லல அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் எனது உங்ககிட்ட சொல்லலையா, அது ஒன்றும் என்னோட வேலை இல்லையே அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் டே முட்டாளே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. டேஜும் டே வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் சரி நாம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. அப்ப அந்த பொண்ணு அவன் டீம்மேட்டு கிட்ட டே நாம இந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போலாம், அதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கல்லுக்குள்ளெல்லாம் பூந்து வந்துட்டு டே அந்த பெருசு நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவரு மட்டும் இல்லைன்னா நம்ம இந்நேரம் எப்பவோ செத்துருப்போம் அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் டே ஃப்ராஸ்டர் இதை சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இனிமே தாண்டா உண்மையான சவாலே ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் இப்ப நீ என்னடா சொல்ற, அந்த காட்டை பத்தியா சொல்ற அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த டேஜும் ஆமா அதுதான் அஷூர் ஃபாரஸ்டோட பவுண்டரி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஸான ப்ளூ டெய்னடு அப்படிங்கிற ஒரு பயோமி இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த இடத்துல நிறைய எவால்வ்டு பீஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களா அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்னு இங்க இருந்தே பாக்குறான். பார்த்தா அந்த கில்லர் பக்ஸ் அவனுங்களை துரத்திட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. அந்த டேஜும் என்னது அந்த கில்லர் பக்ஸ் இங்க வந்துருச்சா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணோட டீமும் டே இது பிளாக் லூகஸ்டர்ரா, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடியாரானுங்க மொத்த டீமும். ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம அந்த பீஸ்டுக்கு நேரா ஓடிக்கிட்டு இந்த வாரியர்ஸ் எல்லாம் இன்னுமே குழந்தை பசங்களா இருக்கானுங்க, அங்க என்னதான் நிறைய பீஸ்ட் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்துக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அதுல ஒரு சில பக்ஸ் செத்து போச்சு. ஹீரோவும் இன்னும் அதிகமா இருக்கா, சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்க வந்து அந்த பக்ஸ் எல்லாம் அசால்ட்டா பொசுக்கி போட்டான். இதுல அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அட என்கிட்ட ஆல்ரெடி 100 அல்ட்ரா கிறிஸ்டல் வந்துருச்சா, அதுக்குள்ளேயே நான் 100 பக்ஸை தோக்கடிச்சிட்டேன், இது என்னதான் ஒன்னா சேர்ந்து கூட்டமா வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் இதுதான் இருக்கிறதுலயே வீக்கான மான்ஸ்டர், இது என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, அப்படின்னா நான் எப்பவோ இங்க வந்து பணக்காரனா இருப்பேனே அப்படிங்கிறான். இதை பார்த்த மொத்த பேரும் ஆமா இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, அவன் இந்த பக்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டானா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டேஜும் இது ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் இங்க வந்த எல்லா கில்லர் பக்ஸையும் எலிமினேட் பண்ணிட்டான், இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன செடியா இருக்க இவன் வருங்காலத்துல பெரிய மரமா மாறி யாராலையும் அசைக்க முடியாத உயரத்துக்கு போக போறான், இது என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிறான். ஹீரோவும் வாங்கடா முன்னேறி போலாம், இன்னும் நிறைய நமக்கு தெரியாத கிரியேச்சர்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் நம்ம டீம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோவும் இதுதான் அந்த மிஸ்டீரியஸ் அஷூர்
ஃபாரஸ்டா? அப்புறம் நான் அந்த வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்ல செக் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பீஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ டேஜும் இது அஷூர் ஃபாரஸ்டோட ஸ்டார்டிங் தான், அதுக்கு நம்ம பிளாக் சால்ட் லேக்கை தாண்டி ஆகணும். அப்புறம் நீ சொன்னது உண்மைதான், இந்த இடத்துல நிறைய எவலோடு பீஸ்ட் இருக்கு, அது எப்போ வந்து நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னே தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவன் போன்ல வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு, என்னங்கடா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட மண்ணை கலெக்ட் பண்ணிட்டு போனா 1,00,000 ஃபெடரேஷன் காயின், அப்புறம் ப்ளூ ஸ்னேக்கோட தோலை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 1.2 மில்லியனு, அப்புறம் இந்த சால்ட் கிறிஸ்டல்ல கொண்டு போனோம்னா ஒவ்வொன்றும் 50 மில்லியனு, என்னங்கடா இந்த கிறிஸ்டல் இவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த டேஜும், என்னது சால்ட் கிறிஸ்டலா, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அது அந்த பிளாக் சால்ட் லேக்கோட டீப்பர் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் அந்த கிறிஸ்டல் எதுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னா அது கிரியேட் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும், உனக்கு அந்த பிளாக் சால்ட் லேக்கை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா அந்த லொகேஷனும் தெரியும் தானே, இது நம்ம மிஷன்ல வந்த ஒரு லக்கான பார்ட் தான், இதனால நம்ம இன்னும் ரிச் ஆக போறோம் அப்படின்ட்டு நம்மள யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இங்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க கேர்ஃபுல்லா இருடா, அப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, நீ இங்க தான் இருக்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மரத்து மேல வேக வேகமா ஏறி போய், வணக்கண்டா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறான். அந்த ஸ்னைப்பரும், எப்படிரா என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோ, நீ யாரா, எங்களை எதுக்குடா அட்டாக் பண்ணான்னு கேட்பான்னு பார்த்தா வந்த வேகத்துக்கு அவனோட கதையை முடிச்சுட்டு, இங்க நீ மட்டும் என்னடா பண்ற, தனியாவா எங்களை அட்டாக் பண்ண வந்த, சரி நான் உன்னை எதுக்கு இவ்வளவு அவசரமா கொன்னேன் அப்படின்னா எனக்கு அர்ஜென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனால தான் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம டேஜை யாரோ அட்டாக் பண்றாங்க, அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு, இல்ல இங்க இன்னும் நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க, இல்ல ஓடனா வேலையாவது அப்படின்னு அவனும் அங்கிருந்த வாரியர் அட்டாக் பண்ணிட்டு ஒருத்தனோட கதையவும் முடிச்சுட்டு, இல்ல இது இன்னும் முடியாது போல அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா நடந்து வரான். இதை பார்த்து அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு, என்னது அந்த சின்ன பையன் அங்க இருந்த 6 வாரியர்ஸை தனியா கொண்டுட்டானா, இவனுக்கு எப்படா இவ்வளவு பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும், நான் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சேன், ஆனா இங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல, இவனுங்க யாரு அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல நம்மள மாதிரி டிராவல்ஸை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேண்டிட்ஸ் கும்பல் இருக்கு, என்னால கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும், சரி இப்போ நம்ம எங்க போறது, இங்க சுத்தியும் மரமா இருக்கிறதுனால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட தான் இது இருக்கே அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னது காம்பஸா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டேஜும், இது ஒன்றும் சாதாரண காம்பஸ் இல்லடா, இந்த பிளேஸ்ல பர்டிகுலரா யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ், இதோட தனித்துவம் என்னன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கோ அந்த சைடு அட்ராக்ட் ஆகும், அப்படின்னா ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க சைடு தான் அந்த அஷூர் ஃபாரஸ்டோட டீப்பர் சைடு, அப்புறம் நம்ம இந்த சைடு தான் போகணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஒரு இடத்துல நின்றுட்டு, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹை ஆர்டர் எவாலோட பீஸ்ட் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டேஜும், அதை எப்படா நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும், அது ரொம்ப சிம்பிள், இந்த ஃபாரஸ்ட்ல அடிக்கடி மழை பெய்யும், ஆனா இந்த இடம் மட்டும் ரொம்ப ட்ரைனா இருக்கு, அதை நீ கவனிச்சியா அப்படிங்கிறான். டேஜும், அட ஆமா இந்த இடம் ரொம்ப ட்ரைனா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான புழு ஒன்று இருக்கு, இது 3rd ஆர்டர் எவாலோட பீஸ்ட், இதோட பேரு ட்ரைனோரஸ் ரெக்ஸ் லெக்ச். அந்த டேஜும், இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், நான் கரெக்டா கேட்டேன்னா அது லிச்சி தானே, அப்ப இந்த புழுவங்கெல்லாம் உப்பை போட்டா ஓடி போயிருந்தானே, உங்ககிட்ட ஒரு உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும், டே உனக்கு கரெக்டா தெரியும் தானே, இல்ல பெரிய பிரச்சனையில கோர்த்துட்டு போயிடாத அப்படின்னு உப்பு பாட்டில கொடுக்குறான். ஹீரோவும், எனக்கு கரெக்டா தெரியும், இந்த புழு கண்டிப்பா இப்ப சாவ போகுது அப்படின்னு அந்த உப்பை கொட்டிட்டான். அது பார்த்தா அந்த உப்பு மேல பட்டதும் நம்ம டீமை துரத்துது, அவனுங்க 2 பேரும் கதறிக்கிட்டு அதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த புழுவும் நம்ம டீம் அட்டாக் பண்ண ஒரு மரத்து மேல ஜம்ப் பண்ணனா அதோட பாய்சன் பட்டு அந்த மரமே அசால்ட்டா உடஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாம செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் அப்படின்னு அந்த புழு அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல மாட்டிக்கிட்டு அந்த நெருப்புல பொசுங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும், இது முடிஞ்சிச்சு, இந்த லிச்சி எல்லாமே ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்க பார்க்கும், என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட்ல இருந்து வர ஃபயர் மூலியமா அது டீஹைட்ரேட் ஆகி இந்த இடத்துல இப்ப சாக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த லிச்சும் அங்கிருந்து தப்பிச்சு மண்ணுக்குள்ள குழி தோண்டிட்டு போயிருச்சு. ஹீரோவும், டே அது மண்ணுக்குள்ள போகுது, அதை புடிடா, உள்ள போயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை போயிருந்தா அப்படின்ட்டு ஒடியாரானுங்க. டேஜும், அது ஆல்ரெடி உள்ள போயிருச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும், இல்ல இது இன்னும் மேலதான் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன், இங்க பாரா இன்னொரு நியூ பிளேயர் இருக்கான் அப்படின்ட்டு வரான். ஹீரோவும், நீ யாரா அப்படின்னு ஷாக்காய் திரும்பி பார்த்தா ஃபைட்டர் அப்படிங்கிற 3rd ஆர்டர் வாரியர் வரான். அந்த டேஜும், இவன் ஹண்டரா இல்ல
வாரியரா தெரியலையே அப்படின்ட்டு டே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த சைக்கோவும் டே உனக்கு குழப்பமே வேண்டாம், நான் ஹண்டர் தான், எனக்கு என்ன வேணும்னு தெரியும், உங்க 2 பேத்து கதையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போக போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி ஒரு டிஸ்க்ளைம்பர், நீ மட்டும் இப்போ எங்களை அட்டாக் பண்ண வந்த அப்படின்னா உன்னோட காலு கண்டிப்பா போயிடும், அப்புறமேட்டுக்கு ஏன்டா என்ன வான் பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறான். அந்த ஹண்டரும் டே குழந்தை பரவாயில்ல, உங்ககிட்ட நிறைய தைரியம் இருக்கு, இத்தனை வருஷமா நான் ஹண்டரா இருந்திருக்கேன், என்ன பார்த்து யாருமே இந்த மாதிரி மிரட்டினது இல்ல, உன்னோட தைரியத்தை பாராட்டுறா தம்பி அப்படின்ட்டு நடந்து வரான். அப்ப அந்த புழுவை அவனோட காலை பிடிச்சிருச்சு. அவனும் இல்ல இது ரைனோரர் ரெக்ஸ் லிச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு செத்து போ மான்சரே அப்படின்னு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா அதோட பாய்சனை அந்த ஹண்டரோட காலில் இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. ஹீரோவும் இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஹண்டர் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதுல அது பீஸா மாறி அங்க நிறைய, அதாவது லட்சக்கணக்கில் அங்க இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த பேபிஸ்லாம் எங்க இருந்துடா வருது, என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கிறீங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி கைஸ். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.